இயேசுவில் எனதருமை சகோதர சகோதரிகளை பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. இந்த 33வது அதிகாரத்தில் யாக்கோப்பும் ஏசாவும் சந்தித்த அந்த சந்திப்பை நாம் பார்க்கிறோம். யாக்கோப்பு ஏசாவை சந்திக்க பயத்தோடு பயணிக்கிறார். ஏசா 400 மனிதர்களோடு எதிர்கொண்டு வருவதை கண்டு அஞ்சுகிறார். ஆனால் அந்த தருணத்தில் ஏசா வந்து தன்னுடைய அச்சத்தை போக்கும் வண்ணமாக ஓடி வந்து தன்னுடைய சகோதரை கட்டி தழுவுகிறார், வரவேற்கிறார், பாசத்தை பொழிகிறார். இந்த இடத்துல எதற்காக இந்த அன்பளிப்பெல்லாம் யார் அனுப்பியது, எதற்கு என்று கேட்கும் பொழுது யாக்கோப்பு சொல்லுகிறார், உன்னை சமாதானப்படுத்தவே நான் இதை அனுப்புகிறேன் தலைவரே என்று சொல்ல, ஏசா சொல்லுகிறார், என்னிடம் மிகுதியாக எல்லாமே இருக்கிறது, எனக்கு தேவையில்லை, நீ வா என்று கூப்பிட, கடைசி வரை யாக்கோப்பு நீ என் மீது பரிவு கொண்டால் இதோ இதையெல்லாம் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வற்புறுத்தலின் பிறகு ஏசா அதை ஏற்றுக்கொள்ளுகிறார். ஏற்றுக்கொண்டு அவர் முன்னாடி செல்ல, பின்பு தன்னுடைய குழந்தைகளோடும் குட்டிகளோடும் அவர் பின்னாடி மெதுவாக நடந்து சென்று அந்த இடத்தை அடைவதையும், அந்த இடத்திற்கு அங்கே சேர்ந்த பிற்பாடு அங்கு ஒரு பலிபீடத்தை அவர் எழுப்பி எலோகே என்ற அந்த பெயரை அந்த இடத்திற்கு கொடுப்பதையும் இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். அன்பு சகோதரமே, கண்டிப்பாக இந்த அதிகாரத்தில் நாம் உள்வாங்கும் பொழுது, கேட்கும் பொழுது, சகோதரர்களுக்கு மத்தியில் எவ்வளவுதான் பகைமை உணர்வு இருந்தாலும் சமாதானப்படுத்தக்கூடிய அந்த மனப்பாங்கு நமக்கு இருக்க வேண்டும். கண்டிப்பாக எவ்வளவுதான் யாக்கோப்பு ஏசாவுக்கு எதிராக துரோகம் செய்திருந்தாலும் இவர் மனம் வருந்தி அவரிடம் அப்ரோச் பண்ணுவதையும், அவர் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் பெருமனதோடு அவரை யாக்கோப்பு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனப்பாங்கை இந்த அதிகாரத்தில் நாம் உள்வாங்கியவர்களாக நாம் இந்த அதிகாரத்திற்கு செவிமடுப்போம். யாக்கோப்பு தம் கண்களை உயர்த்தி பார்க்க ஏசா 400 ஆட்களோடு வருவதை கண்டார். உடனே அவர் லேயாவிடமும் ராக்கேலிடமும் 2 வேலைக்காரிகளிடமும் பிள்ளைகளை பிரித்து ஒப்படைத்தார். முதல் வரிசையில் வேலைக்காரிகளையும் அவர்களுடைய பிள்ளைகளையும், 2ஆம் வரிசையில் லேயாவையும் அவருடைய பிள்ளைகளையும், இறுதியில் ராக்கேலையும் யோசேப்பையும் நிறுத்தினார். அவர் அவர்களுக்கு முன் சென்றதும் சகோதரரை நெருங்கி செல்கையில் 7 முறை தரையில் வீழ்ந்து அவரை வணங்கினார். ஏசாவோ அவருக்கு எதிர்கொண்டு ஓடி அவரை அரவணைத்து இறுக கட்டி தழுவி முத்தமிட்டார். இருவரும் மகிழ்ச்சி கண்ணீர் சிந்தினர். பின் கண்களை உயர்த்தி பெண்களையும் அவர்களுடைய பிள்ளைகளையும் கண்டு, உன்னோடு இருக்கும் இவர்கள் யார் என்று கேட்டார். அவரும், அடியார்களாகிய எனக்கு கடவுள் கருணையுடன் அருளிய பிள்ளைகளே இவர்கள் என்று பதில் சொன்னார். அப்பொழுது வேலைக்காரிகளும் அவர்களுடைய பிள்ளைகளும் அணுகி அவரை வணங்கினார். அவ்வாறே லேயாவும் அவருடைய பிள்ளைகளும் வணங்கினர். இறுதியாக யோசேப்பும் ராக்கேலும் நெருங்கி வந்து வணங்கினர். அப்போது ஏசா யாக்கோப்பை நோக்கி, எனக்கு எதிர்கொண்டு வந்த பரிவாரம் எதற்காக என்று கேட்டார். யாக்கோப்பு, என் தலைவராகிய உம் பார்வையில் எனக்கு தயை கிடைப்பதற்காக என்று பதில் சொன்னார். ஏசா, என் சகோதரனே, ஏற்கனவே என்னிடம் மிகுதியாக உள்ளது, உன்னுடையதை நீயே வைத்துக்கொள் என்றார். யாக்கோப்பு, இல்லை, உமது பார்வையில் எனக்கு தயை கிடைத்திருப்பது உண்மையானால் நான் தரும் அன்பளிப்பை ஏற்றுக்கொள்ளும். உமது முகத்தை காண்பது கடவுளின் முகத்தை காண்பது போல் இருக்கிறது. ஏனெனில் நீர் எனக்கு கனிவு காட்டியுள்ளீர். எனவே உமக்கு அடியேன் கொண்டு வந்துள்ள அன்பளிப்பை தயவு செய்து ஏற்றுக்கொள்ளும். ஏனெனில் கடவுளின் கருணையினால் எனக்கு வேண்டிய மட்டும் உள்ளது என்று சொல்லி வற்புறுத்த அவரும் அவற்றை பெற்றுக்கொண்டார். பிறகு அவர், நாம் சேர்ந்து பயணம் செய்வோம், உனக்கு முன் நான் செல்வேன் என்றார். அதற்கு யாக்கோப்பு, பச்சிளம் குழந்தைகளும் பால் கொடுக்கும் ஆடு மாடுகளும் என்னிடம் உள்ளன என்று என் தலைவராகிய உமக்கு தெரியும். அவற்றை ஒரே நாளில் வருத்தி ஓட்டி கொண்டு வந்தால் என் மந்தைகளெல்லாம் செத்து போகும். ஏன், என் தலைவராகிய நீர் எனக்கு முன்னே செல்வீராக. நானோ மந்தைகள் பிள்ளைகளின் நடைக்கு ஏற்ப மெதுவாக வந்து சேயீரில் உம்மை சந்திப்பேன் என்றார். அதற்கு ஏசா, அப்படியானால் என்னுடைய ஆட்களில் சிலரை உன்னிடம் விட்டு செல்கிறேன் என்று சொல்ல அவர், வேண்டாம்,
என் தலைவராகிய உமது பார்வையில் எனக்கு தயை கிடைத்ததே போதும் என்றார். ஆகையால் ஏசா அன்றே புறப்பட்டு தாம் வந்த வழியே சேயீருக்கு திரும்பினார். யாக்கோப்பு சுக்கோத்தை வந்தடைந்தவுடன் அங்கே தமக்கென்று ஒரு வீடு கட்டினார். தம் மந்தைகளுக்கு குடில்களை அமைத்தார். இதனால் அந்த இடத்திற்கு சுக்கோத்து என்று பெயரிட்டார். இவ்வாறு யாக்கோப்பு பதான் அராமிலிருந்து திரும்பி வந்த பின் கானான் நாட்டை சார்ந்த செக்கேம் நகருக்கு நலமுடன் வந்து சேர்ந்தார். அந்நகருக்கு எதிரே பாளையம் இறங்கினார். கூடாரம் அடைத்து தங்கிய அந்நிலப்பகுதியை செக்கேமில் தந்தை ஆமோரின் புதல்வரிடமிருந்து 100 வெள்ளிக்காசுக்கு அவர் விலைக்கு வாங்கினார். பின்பு அங்கே அவர் ஒரு பலிபீடத்தை எழுப்பி அதற்கு ஏல் எலோகே இஸ்ரேல் என்று பெயரிட்டார். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.